பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு கேஸ், 6வது கேஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா லாயர் சபரி திரும்ப வந்திருக்காப்புல. ஸோ சபரி லாயரா வந்தாவே ஒரு ஃபன் ஃபீல்டாவும் இருக்கு. பாயிண்ட்டை வச்சு எப்படி லாக் பண்ணணும், அப்படியே அக்யூஸ்ட பாயிண்ட் டு பாயிண்ட்ல லாக் பண்ணி திணற விடுற சம்பவம் அழகா பண்றான் சபரி. அதனால சபரியோட விவாதத்தை பார்க்க நான் ரொம்ப ஆவலுடன் காத்துட்டு இருக்கேன். அதுல குறிப்பா இந்த ப்ரோமோல என்ன நடக்குது ஏதுன்றது கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே. ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ யார் மேல கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீனோட மைக் கேஸ். இதனோட பின்விளைவு என்ன அப்படின்றது தெளிவுபடுத்திடுற முதல் விஷயமே, இது வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கேஸ் பிக் பாஸ் கொடுத்து அமைச்சார். அந்த 9ல் 1 தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. அதில் மெஜாரிட்டியா ஓட்டு போட்டு பார்வதி மற்றும் கமருதீன் வந்து ரூல் பிரேக் பண்ண கேஸை எடுத்திருக்காங்க. அது கூட ஏன் எடுத்தாங்கன்னா, அதை 4 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த ஒரு கேஸை மட்டும் 4 பேர் பார்வதி மேல போட்டிருக்கிறதால திவ்யா, சுபிக்ஷா, ரம்யா அண்ட் சாண்ட்ரா இந்த 4 பேர் மெஜாரிட்டி ஓட்டு வந்து இந்த கேஸை எடுத்திருக்காங்க அப்படின்றதுதான். இதுக்கு அமித் தரப்போட வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா, இது பார்வதி கமருதீனோட வக்கீல் வந்து அமித், இந்த பக்கம் சபரி வக்கீல், பார்வதி தரப்புல இருந்து வர ஜட்ஜு வந்து வினோத், இந்த பக்கத்துல இருந்து வியானா. இப்போதான் அது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல லைவ்ல அரங்கேறியாச்சு. இது ஒரு பக்கம். அடுத்து குற்றம் பாரு, ஒருத்தர் குற்ற உணர்ச்சி இல்லாம தான் நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னும் போது ஆமா, குற்ற உணர்ச்சி இல்லாததான் நீங்க பண்றீங்க, அதுல மாற்றுக்கிறதே இல்லையா பார்வதி. ஏன்னா நீங்க குற்ற உணர்ச்சியோட இருக்கீங்க. குற்ற உணர்ச்சின்னு தான் அந்த கில்ட் தெரியும். நீங்க எந்த இடத்துலயும் கில்ட்டோட ஃபீல் பண்ணல. ஜஸ்ட் வார்த்தை மட்டும் தான் வருதே தாண்டி அதை ஃபீல் பண்ணா நீங்க பண்ற அது ஆக்ஷன்ஸ்ல தெரியும். நீ சொன்னதுதான் பார்வதி. பார்வதியோட பொன்மொழிகளை நான் மேற்கோடிட்டு காட்டுகிறேன் இப்போது. ஸோ சாரி கேட்காதீங்க, ஆக்ஷன்ல ஷோகேஸ் பண்ணுங்கன்ற மாதிரி பார்வதி பல இடத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதைத்தான் நானும் சொல்றேன், பார்வதி ஆக்ஷன்ஸ்ல காட்டுங்க. பார்வதி மைக்கை மறைச்சிட்டு பேசுறது, ஆக்ஷன் காட்டுறது இதெல்லாம் வேண்டாம். ட்ராமா போடாதீங்க. ஸோ டோன்ட் வாண்ட் மேக் நம்ம குழப்பம். ஸோ ட்ராமா போறதை நிறுத்திங்க. ஓகே. அடுத்து சுபிக்ஷா பேசுறாங்க, அவங்க பண்ணது தப்புக்கு நாங்க ஏன் பாதிக்கப்படணும், நாங்க தானே பாதிக்கப்பட்டிருக்கோம், கரெக்ட் தானே, அவங்களால தானே எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும்ன்ற மாதிரி சுபிக்ஷா நியாயமான கேள்வி தானே கேட்கிறான். உங்களுக்கு பாதிப்பா என்ன? நீங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருக்கீங்க, பாதிப்பும் இல்ல, திரும்பவும் உட்காந்து பேசுறீங்க, மைக்க மறிக்கிறீங்க, அதை தான் பண்றீங்க, ஃபீலே பண்ணாம உட்காந்துட்டு இருக்கீங்களே, அப்ப எங்களுக்கு தானே பாதிக்கப்படுது, நாங்க தானே எங்களோட ஃபுட் ஐட்டம்ஸை இழந்துட்டு ஃபீல் பண்ணிருக்கோம் அப்படின்றதும் வேலிடா தான் இருக்கு. உடனே திவ்யா போட்டு செஞ்சு விட்டா உள்ள வந்து. திவ்யா என்கிட்டயே இப்படி மைக்க மூடி பேசியிருக்காங்க, எப்படி என்கிட்டயே பார்வதி பலமுறை மைக்க மூடி பேசியிருக்காங்க அப்படின்ற போட்டு இருக்கு. தரமா இருந்துச்சு. திவ்யா அவர்களே, கரெக்டா எங்க பாயிண்ட ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அங்க அழகா பதிவு பண்ணிட்டீங்க. ஓகே, பரவாயில்ல, குட் பாயிண்ட். அடுத்து பார்வதி, கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே என்னுடைய சக போட்டியாளர்கள் மட்டுமே. ஆமாங்க, சக போட்டியாளர் தாங்க. கமருதீன் மட்டும் சக போட்டியாளர்கள் காதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கேஸுக்கு வேணாம்னா காதல் இல்லை, கேஸுக்கு வேணும்னா காதல். அதான் கேஸுக்கு ஏத்த மாதிரி காதல் இல்லை, இப்போ சக போட்டியாளர். என்னமா இது, எதுமா உண்மை பார்வதி? நீங்க சொல்லுங்க, எது உண்மை? ஃபர்ஸ்ட் காதல் கிடையாதுன்னு நீங்க எஃப்ஜே கேஸ்ல, அடுத்த கேஸ்ல நேத்து கேஸ்ல காதல் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குன்றீங்க, இன்னைக்கு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சக போட்டியாளர்ன்றீங்க. நல்லா இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உருட்டு இல்ல, உருட்டு நம்பர் 1, 2, 3 அப்படி சக போட்டியாளர் மட்டுமே. ஓகே. உடனே வியானா கேட்கிறாங்க, அதே சக போட்டியாளரோட பாலும் முட்டையும் பறிக்கப்பட்டதே, அப்போ உங்களுக்கு தெரியலையா? சக போட்டியாளர் தானே, அப்போ அவங்களுடைய இதுவை காலி பண்ணிருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு இது பண்ணலையான்ற மாதிரி ஒரே பாயிண்ட் பேசினாலும் நறுக்குன்னு அடிச்சு விட்டா வியானா. இன்னொரு பக்கம் என்ன? அடுத்து பாருது, கூட்டு சேர்ந்து ஒரே விஷயத்த பண்ண வைக்கிறாங்க. ஆமாங்க, நீங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு பாதிச்சிருக்கு, ஒட்டுமொத்த வீட்டுக்குமே பாதிச்சிருக்கு. அவங்க கூட்டு சேரலனாதான் தப்பு, கூட்டு சேர்ந்தா தப்பு கிடையாதுன்றேன். ஏன்னா நீங்க பண்ணது அநியாயம். அநியாயத்தை எதிர்த்து ஒரு தப்பை தட்டி கேட்கும் போது கூட்டணி சேர்ந்து தப்பு கேட்கலாம் அப்படின்றது விஜய் சேதுபதியே வீக்கெண்ட் எபிசோட்ல சொல்லியிருக்காருங்க. நாங்க விஜய் சேதுபதி சொன்னதை ஃபாலோ பண்ணுவோம், பார்வதியும் அதை ஃபாலோ பண்ணலன்னு சொன்னாங்க பல இடங்கள்ல. சோ ஒரு தப்பை தட்டி கேட்கறதுக்கு கூட்டணி சேர்ந்தா தப்பு கிடையாதுன்றது பார்வதியும் வழிமொழிஞ்சாங்கல்ல, அதைத்தான் நாங்களும் இங்க பண்றோம். சோ அது தப்பு கிடையாது, இட் வாஸ் ரைட் அப்படின்றத நானும் பண்ணுவேன். அடுத்து சாண்ட்ரா, தண்டனை கொடுக்கப்பட்டு இருக்கு. சோ நமக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் கிடைக்கலன்னா அப்ப தண்டனை பத்தல, அடி போடு சாண்ட்ரா. எப்படி அடிச்ச பாரு, தரமான அடி. ஸோ தண்டனை கொடுக்கப்பட்டது இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்ற மாதிரி லிட்டரலி மீனும் பண்ணிட்டீங்க. எப்படி அவங்க ஒழுங்கா கொடுக்கப்பட்ட தண்டனையை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம பேசிக்கிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்ப தண்டனை பத்தல, அவங்க தண்டனையை ஒழுங்கா பண்ணியிருந்தா பிக் பாஸ் கொடுத்துருப்பாரு. இவங்களே ஒழுங்கா பண்ணலன்றதாலதான் பிக் பாஸ் கொடுக்காம இருக்காருன்ற மாதிரி சாண்ட்ரா அண்டர்லைன் பண்ணாங்களே, இதுதான் மைய கருத்து. அந்த ஒரு பாயிண்ட்லேயே எல்லாமே அடங்கிருச்சு. ஸோ இவங்க நியாயப்படி, நீதி நேர்மைப்படி அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டையும் அதை ரிப்பீட் பண்ணாம, அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாம இருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கும்.
ஆனா அவங்க பனிஷ்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறதால தான் அந்த கிராசரி ஐட்டம்ஸ் எதுவுமே ரிட்டர்ன் வரமாட்டேங்குது அப்படின்றதான் அர்த்தம். அடுத்து சபரி, உங்களால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, சோ நான் இதெல்லாம் பண்ணா சரியாயிடுமான்னு கேட்பதே தவறு. எப்படி உங்களால பாதிக்கப்பட்ட நபர்கள் அதிகம், அதையும் நீங்க வந்து உங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்கறீங்களே, அதுவே பெரிய தப்பு தானே. எப்படி அதுவே பெரிய பெரிய தப்பு தானே அப்படின்ற மாதிரி ஓப்பனா உடைச்சு விட்டா, சோ நீங்க தப்பும் பண்ணிடுவீங்களா, அதை கேள்வியும் கேட்பீங்களா, எப்படிதான் மனசு இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரே பாயிண்ட் பேசினாலும் தரமான பாயிண்டா போட்டு ஒரு பக்கம் கடைசியில லாக் பண்ணி முடிச்சுட்டு இருக்காப்புல சபரி. எனக்கு தெரிஞ்சு இந்த தீர்ப்போட ரிசல்ட் எனக்கு இப்பயே தெரியுது. சோ இதுல நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படின்றத மட்டும் சொல்றேன். குறிப்பா கானா வினோத், அமித் அவர்களுக்கு தான் இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது. அவங்களுக்கு ஃபேவரா தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா சோலி முடிஞ்சு, வீக்கெண்ட்ல அமித்தே மாட்டிப்பாரு. தவளை தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி அவரே அவர் கேஸை எடுத்து ஆப் வச்சுப்பார் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.